வெல்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிளாகர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வெரி வெரி ஈஸி மெத்தட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கூகுள் போய்ப்போம். ஸோ கூகுள் போயிட்டு நம்ம வந்துட்டு blogger.com போய்ப்போம். ஸோ பிளாகர் இதில் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம நியூ பிளாக் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டைட்டில் கொடுக்கணும். ஸோ டைட்டில் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு எந்த மாதிரி நீட்ஸ் சூஸ் பண்ணலான்னா, ஸோ நான் வந்துட்டு இப்போ பேஸ்ட் நீட்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணோம்னா நேம் ஸோ namelix.com போயிட்டு இதில் வந்துட்டு ஸோ இப்போ நான் வந்து ஃபுட் ரெசிபிஷன் டைப் ஃபுட்டுன்னு டைப் பண்ணுறேன். ஸோ மீடியம் நேமில் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பிராண்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ரைமிங் வேர்டு கொடுக்குறேன். பிளாகருங்கனால ரைமிங் வேர்டு கொடுக்குறேன். இதில் நீங்கள் நேம் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸோ இதான் சீட் வீட் எதை நான் சூஸ் பண்ணுறேன். அட்ரஸ் அதே கொடுக்குறேன். அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கலாம். ஆயில் சீட் ஸோ அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இதை நம்ம செட்டிங்ஸ் போய்ப்போம். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதற்கு நம்ம சிம்பிளிஃபைட் ஆப் போய்க்கோங்க. இதில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர்னு கொடுங்க. ஸோ கொடுத்து இதில் வந்துட்டு பிளாகர் அல்லது நம்ம எஸ்இவன் போகணும். ஸோ போயிட்டு இதில் வந்துட்டு பிளாகிங் நெட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ரைட் ஃபார்மேட் இருக்கிறது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம வேறு சென்டென்ஸ் சூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு ஃபுட் ரெசிபீஸ் ப்ளாக்னு கொடுக்குறேன். ஸோ ஜென்ரேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இதை நம்ம பேஸ்ட் பண்ண முடியும். இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்துட்டு ஃபெவிகான் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம், கேன்வாக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இதில் வந்துட்டு நம்ம கஸ்டம் சைட்ஸில் 96 பிக்சல்ஸ் கொடுத்துக்கோங்க. கிரியேட் நியூ எடிஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்துட்டு ஸோ இப்போ நம்ம ஃபுட் ப்ளாக்னால நான் செஃப் டைப் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த மாதிரி நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதில் நான் அதை சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபெவிகான் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நான் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் ஃபைல்னு கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணோம்னா நம்ம அடுத்து வந்துட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறோன்னா ஸோ அடுத்து வந்துட்டு விசிபிள் டு சர்ச் இன்ஜின் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கஸ்டம் டொமைன். ஸோ டொமைன் ரீடைரக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு HTTPS ப்ரோட்டோகால் ரீடைரக்ட் கொடுத்துக்கோங்க.
ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரீடர் ஆக்சஸ் பப்ளிக்கில் இருக்கணும். ஸோ ஆத்தர் இன்வைட் பண்ணுறது இது. ஸோ இது வந்து அட்மின். ஸோ மேக்ஸிமம் மெயின் பேஜில் எத்தனை போஸ்ட் இருக்குன்னா 15 போஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஸோ கமெண்ட் லொக்கேஷன் பாப்அப் விண்டோ கொடுத்துக்கோங்க. ஸோ எனி1 கொடுத்தீங்கனாலும் சரி, நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்தாலும் சரி. கண்டென்ட் மாடரேஷன் சம்டைம்ஸ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஃபார்மேட்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கண்ட்ரி கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு கொல்கத்தா சூஸ் பண்ணணும். ஸோ இந்தியாவில் இருக்கு டைம் ஜோன் சூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கொல்கத்தா சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு எனேபிள் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் மீட்டர் டேக்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்துட்டு லேட்டரான்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு கஸ்டம் ரீடைரக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம போஸ்ட் இருக்கும்போது பண்ணணும். ஸோ ஆட்ஸ் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்ளை பண்ணும்போது பண்ணிக்கணும். ஸோ இதில் நம்ம வந்துட்டு சைட் ஃபீட் ஸோ இது எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் லிங்க் ஆப்ஷன் போஸ்ட் எடிட்டர்ஸ். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள் ஃபேவி ஐக்கான் நான் சொன்னது. ஸோ இதுதான். ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி ப்ளாகரை பற்றி. ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.